entrepreneur, a guy who represented in the stage next to Vasudevan sir, willingly or unwillingly, the alumni, the business magnate, good buddy of mine, Sendil, please share some memories and entertain us. Take it away, Machi. Thank you, Ashwin. Ashwin, பயங்கரமா பண்றாப்ல. இப்போ சின்ன இன்சிடென்ட் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான், சும்மா அதை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். நான் பிரசன்னா இல்லை வாசுதேவன் சார் பக்கத்தில் இருந்ததுனால மெமரிஸ் வந்துச்சு. 9th படிக்கிறப்ப திடீர்னு வாசுதேவன் சார் வந்து கிளாஸாக வந்தார். வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யார் நல்லா கிரிக்கெட் ஆடுவா, நம்ம ஸ்கூலில் வந்து இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம், யாருக்கெல்லாம் பேட்டிங் தெரியும், யாருக்கெல்லாம் போலிங் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நம்ம வந்து பேபி கிளாஸ்லேருந்தே ஒரு தெரியும் நல்லா. நம்ம பாட்டு சைலண்டாக இருந்தால் நிறைய பசங்க எந்திரிச்சு நின்னாங்க, சார் எனக்கு பேட்டிங் வரும் போலிங் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வெங்கடேஸ்வரம் வேறு இருந்தார்ல, சார் நான் ஆல்ரவுண்டரு, பேட்டிங்கும் பண்ணுவோம் போலிங்கும் பண்ணுவேன். பேட்டிங் தெரிஞ்சாலே பயங்கர அடி அடிப்பார் அவர், எல்லாமே தெரியும்னு சொன்னாப்புல. சொன்ன மாதிரியே வந்து என்ன பண்ணார், யாரெல்லாம் எந்திரிச்சு நின்னாங்களோ அவங்க பெஞ்ச் மேலே நிற்க வச்சு அடித்தார். லைனாக ஒருத்தராக வந்து அடிச்சுட்டு இருந்தார். நான் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து நான் எதுவும் சொல்லலை, நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் பிரின்சிபல் வந்து என்னை தாண்டி போயிட்டு அப்புறம் என்ன பண்ணார், திருப்பி வந்தார். திஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு அப்புறம் என்ன கேட்டார், இது மாதிரி வந்து அப்படியே பார்த்தாரு. நான் கிரிக்கெட் ஆடுவேன்னு தெரியும். அது எப்படி அவருக்கு தெரியும்னா, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். வீட்டு முன்னாடி மெயின் ரோடை பிளாக் பண்ணி நானும் பிரசனாவும் லாங் ஆஃப்ல இருந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீரியஸாக மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, எப்பவுமே ஒரு காஷியஸாக என்ன நினைப்பேன்னா, கைனடிக் ஹோண்டா சவுண்ட் வந்ததுன்னா ஓடி போயிடுவோம். டக்குன்னு ரொம்ப மேட்ச் கேட்ச் ஒன்று வருது, நான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வருது, நான் ஆட்டோவை பிளாக் பண்ணி அந்த கேட்ச் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லி போகிறேன். பார்த்தா ஆட்டோ நின்றுச்சு, கேட்சை விட்டுட்டேன். அப்படியே ரொம்ப டென்ஷனாக அப்படியே பார்க்குறேன், சார் கேட்சை விட்டுட்டோமே அப்படின்னு. பார்த்தா உள்ளேருந்து பிரின்சிபல் எழுந்து வராரு. அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே வந்து என்னடா இது இந்த ஆள் இங்கே வராரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வந்தாலே ரோடை பிளாக் பண்ணி கிரிக்கெட் ஆடுறியா நீ ரவுடி ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு சாத்தினாரு. பண்ண சரி நான் பார்த்தேன், லாங் ஆஃப்ல நமக்கே இந்த அடின்னா அங்கே லாங் ஆன்ல பிரசரா வேற நிற்கிறேன். இந்த பையன் என்ன பண்ணா, நான் ரோட்லேயே அடி வாங்கிட்டேன்னு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. இந்த பையன் வந்து அப்பயே உஷாரான ஆள். அப்படியே ஆட்டோ நிறுத்திட்டு அப்படியே உள்ள போனான். போயிட்டு சார் நான் வரேன் சார், கமிங் சார் அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். வெளியில் எதுவும் தெரியல, ஆட்டோ கொஞ்ச நேரம் குலுங்கிச்சு. அப்படியே வெளியில வரப்ப இவன் தலையெல்லாம் கலைஞ்சிருந்து. நாங்க வந்து வெளியில வந்தோடனே என்னடா அடி பயங்கரமா அப்படின்னு கேட்குறேன். சிரிச்சுக்கிட்டே வெளில வரோம். பார்த்தா இந்த விளையாடிட்டு இருந்த பசங்க ஒரு பசங்களும் காணும். எங்கடா போனாங்கன்னு பார்த்தா எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி அப்படியே அந்த இன்சிடென்ட்டை கட் பண்ணி அங்கே பார்த்தா நம்ம பிரின்சிபல் அப்படியே பார்க்குறேன், நீ என்னெல்லாம் வேலை பண்ணுவேன்னு தெரியும். அது ஒரு கிளாஸ்ல அங்கேயும் அடிச்சார். உட்கார்ந்துருந்தவனே இது நிப்பாட்டை வச்சு நீ கிரிக்கெட் ஆடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அடிச்சுட்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட ஆள் நம்ம வாசுதேவன் சார். பட் எல்லாம் என்ஜாய் பண்ணோம், ஃபன் அப்பார்ட். இப்போ வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம்னா வந்து அதுக்கு வந்து பிரின்சிபலோட ஸ்ட்ரிக்டான ஒரு இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது நம்ம வந்து கண்டிப்பாக இன்னொன்று நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன், நம்ம பிரின்ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட நோட் பண்ணியிருக்கேன். அவங்க சகிப்புத்தன்மை, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணோன்னா நம்ம ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த விஷயம் வந்து நம்ம பிரின்சிபல் பசங்கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அச்சீவர்ஸாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ரீசன் தான். ஸோ நம்ம வந்து பிரின்ஸ்கூல் பசங்க வந்து வெளியில் பார்க்க மாணிக்கமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாஷா இருப்பார் எப்பவுமே. ஸோ அந்த பெருமை வந்து பிரின்ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பிரின்ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுலாம் பெருமைப்பட்டுக்கலாம். சந்தோஷமாக இந்த ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரி பிரசனா, இந்த பாஷாலாம் இங்கேயே விட்டு போயிடு. வீட்டில் போய் கொண்டாடிக்கிட்ட அப்புறம் அடி வாங்கினா கம்பெனிலாம் பொறுப்பேற்காது. பாதி நேரம் கோத்து விடுறது இந்த பையன் தான். ஓகே, தேங்க்யூ.